அன்றைக்கு பாருங்க ஆதியாகமம் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தாராம், அவன் காரிய சித்தி உள்ளவனாய் மாறினான். ஹல்லேலூயா. அப்போ ஒரு மனுஷனோடு கூட கர்த்தர் இருப்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். ஆகவேதான் தைரியமா பாருங்க, ஒரு சொப்பனத்துக்கு ஒரு விடையை சொல்லணும்னு சொன்ன உடனே என்ன பண்றாங்க, உடனே தேவ சமூகத்துல போயிட்டு என்ன பண்றாங்க, முறையிடுறாங்க. உடனே தேவன் அவர்களுக்கு என்ன பண்றாரு, பதில் கொடுக்கிறார். அவர்களுக்கு தெரியும் இயேசு என் கூட தான் இருக்கிறாரு. அந்த நம்பிக்கையில தான் அவர்கள் தைரியமாய் போய் என்ன பண்றாங்க, ராஜாக்களுக்கு முன்பா கூட என்ன பண்றாங்க, நிக்கிறாங்க. ஆனால் நாம் என்ன பண்றோம், அநேக நேரங்கள்ல என் கூட கர்த்தர் இல்ல, என் ஜெபத்தை கர்த்தர் கேட்கல, அதனாலதான் என் வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு கொண்டிருக்கிறீங்க. தேவன் உங்களோடு கூட தான் இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, உலகத்தின் முடிவு பரியந்தமோ தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அந்த தெய்வம் ஒருபோதும் உங்களை விட்டு விலக மாட்டார். ஹல்லேலூயா. ஆகவேதான் யோசுவாவை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நான் மோசேயோடு கூட இருந்தது போல உன் கூடவும் இருப்பேன்.